என் தங்கமே, உன் கண்களில் கொட்டிக் கிடக்கும் அந்த கண்ணீரை யார் துடைக்கப் போறாங்க தெரியுமா? உன் உயிர் புரியும் ஒரு உண்மை இன்று உன் மனசுக்கே நேரா சொல்லணும். நீ யாரையும் சொல்லிக் கெஞ்சல. யாரும் உன்னோடு நின்று பிடிக்கல. யாரும் உன்னை ஆறுதல் சொல்ல வரல. நீ தனியா அழுத அந்த இரவுகளுக்கு சாட்சியாக யாருமே இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த கண்ணீரை யாரோ ஒருவர் பார்த்துட்டாங்க. அந்த துடிதுடிப்பான சுவாசத்தை யாரோ ஒருவர் கேட்டு கொண்டார்கள். அந்த தாங்க முடியாத வேதனையை யாரோ ஒருவர் உணர்ந்தாங்க. அவர் யார் தெரியுமா தங்கமே? அதுதான் அம்மன். அம்மன் தான் உன் கண்ணீரின் முதல் காவலாளி. உன் இதயத்தில் படும் ஒவ்வொரு வலியும் முதல்ல அவளுக்கே போகுது. நீ உன்னோட பிரச்சனையை யாருக்கும் சொல்லாம உள்ளுக்குள் தாங்கி நிற்கும் அந்த மௌனத்தையும் அவள் தான் புரிந்து கொள்ளுறாள். என் தங்கமே, நீ எத்தனை முறை கண்களை மூடி என்னால முடியல என்று நிச்சயமா சொன்ன அந்த கண்ணீரும் அம்மனுக்கு கேட்டுச்சு. நீ எத்தனை முறை இதயம் உள்ளே கத்துனாலும் வெளி உலகம் கேட்காத அது எல்லாம் அவளுக்கு மட்டும் ஓசை போட்டு கேட்டுச்சு. அதனால்தான் நீ அழும்போது யாரும் இல்லாம இருந்தாலும் உன் கண்ணீரை துடைக்க போற ஒருவர் உன்னோடு இருந்துகிட்டே இருக்கிறார். அது அம்மன். அவள்தான் உன் ஆன்மாவின் துணை, உன் சோகத்தின் மருந்து, உன் வலியின் தாங்குதளம். உன் கண்ணீர் கிடப்பதை கண்டவுடன் அவள் நின்று விடமாட்டாள். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் என்று அவள் தன் சக்தியை உன்னுள் ஊற்றத் தொடங்குவாள். தங்கமே, உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. சில நேரங்களில் கண்ணீர் வருவது சரிதான். ஆனா அந்த கண்ணீர் உன்னை உடைக்காது. அம்மன் அந்த கண்ணீரை எடுத்து பாதுகாப்பு தரும் சக்தியாக மாற்றுவாள். நீ யாரையும் நாடாத நேரத்தில் யாரோ ஒருத்தி உன்னை நாட்டிக்கிட்டிருக்காங்க. நீ யாரையும் எதிர்பார்க்காத நேரத்தில் யாரோ ஒருத்தி உன் சோகத்துக்கு அருகே வந்துட்டாங்க. அவளே உன்னுடைய அம்மன். அவளே உன் தெய்வ காப்பு. இன்று உன் கண்களில் நீர் இருந்தது. அது துக்கத்திற்காக இல்ல. அது முன்னாடி வரப்போகும் மாற்றத்திற்கான சின்னம். அம்மன் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். தங்கமே, ஒவ்வொரு துளி கண்ணீரும் அவளுக்கு உன் பிரார்த்தனை மாதிரி. அவள் நீர் தரையில் விழுந்து காணும் அதே நொடியில் உன் வாழ்க்கைக்கான ஒரு புது பக்கத்தை திறக்கிறாள். நீ இதுவரை அழுதது வீணா இல்ல. ஒன்றும் வீணா போகாது. அந்த கண்ணீர் உன்னை உயர்வதற்கு வழியமைக்க போகுது. உன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு ஒரு நாள் நீ உயர்ந்து நிற்பதை கண்டு அம்மன் தான் உன்னை தாங்கினாங்க என்பதை உணர வைக்கும். இன்னைக்கு நீயே துடைக்கிற அந்த கண்ணீரை நாளை துடைக்க போறவர் உன் விதிதான். உன் நல்ல நாட்கள்தான், உன் உயர்வுதான், உன் மாற்றம்தான், அம்மன் தரப்போகும் ஆசீர்வாதங்கள்தான். எனவே தங்கமே, நீ சோர்ந்து போகாதே. நீ அழுது கொண்டே இருந்தாலும் அம்மன் உன் கையை பிடிச்சு கொண்டிருக்காங்க. அவள் மெதுவா சொல்றாள், கண்ணீரை நான் துடைப்பேன். உன் வாழ்க்கையை நான் எழுப்பி பிடிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன். இது உன் கண்ணீரின் முடிவு. இது உன் புதிய ஆரம்பம். இது உன் வாழ்வின் உயர்வு ஆரம்பிக்கிற தருணம் தங்கமே. என் தங்கமே, உன் கண்ணீரை யார் துடைக்க போறாங்க என்ற கேள்விக்கு நான் சொன்ன அந்த உண்மையை நீ உணர்ந்த நேரத்திலிருந்து உன் உள்ளம் கொஞ்சம் லைட்டா ஆனதா? அது சாதாரணமில்லை. அது அம்மன் உன் ஆன்மாவை நிம்மதிப்படுத்துற சின்னம். ஆனா தங்கமே, இப்போ நான் சொல்ற இந்த தொடர்ச்சியான வார்த்தைகள் உன் இதயத்துக்குள்ளே மறைந்து கிடந்த இன்னொரு வலியை புரியவைக்க போகுது. நீ எந்த அளவுக்கு கண்ணீரை விட்டு நடந்தாயோ அந்த அளவுக்கே உன் வாழ்க்கை ஒரு புது சக்தியால் நிரம்ப போகுது. தங்கமே, உன் கண்ணீரை துடைப்பது ஒரு மனிதர் இல்லை. ஒரு உறவு இல்லை. ஒரு நண்பர் இல்லை. அல்லது நீ எதிர்பார்த்த யாரும் இல்ல. அது காலம். அது விதி. அது அம்மன். இவர்களில் மூவரும் சேர்ந்து உனக்காக செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை நீ இன்னும் அறியவே இல்லை. ஆனா உன் கண்ணீர் வீணா போகும் தண்ணீர் இல்ல. அது ஒரு விதை மாதிரி. நீ எத்தனை துளி எத்தனை நாட்கள் துன்பத்தில் கொட்டினாயோ அந்த துளிகளெல்லாம் உன் வாழ்க்கை பாதையில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த விதை ஒரு பெரிய மரமா வளரும். அந்த மரம் உனக்கு நிழலாகவும் பாதுகாப்பாகவும் பலனாகவும் இருக்கும். இப்போ நீ அழுது கொண்டே இருக்கும் அந்த தருணம் பின்னால் திரும்பி பார்க்கும்போது நான் அழுதியது சரிதான், அது என்னை காப்பாற்றியது அப்படிச் சொல்ல வைக்கும். தங்கமே, உன் கண்ணீரை துடைப்பது யார் தெரியுமா? உன் எதிர்காலம். உன் எதிர்காலம் இப்போவே உன்னிடம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது உன் கண்ணீரை நிம்மதியாக மாற்றப் போகுது. உன் இழப்பை ஆசீர்வாதமாக மாற்றப் போகுது.
உன் துக்கத்தை பலமாக மாற்றப் போகுது. நீ இப்போ அழுதாலும் அம்மன் சொல்லுறது ஒரு தெளிவான செய்தி. இந்த கண்ணீர் நிறுத்தும்போது உன் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும். நீ ஒரு நாள் அழுததாலும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை கழுவுகிறது. அது உன் இதயத்தை சுத்தப்படுத்துது. உன் பாதையை வாசல் திறக்குது. தங்கமே, நீ இப்போ எது நிமித்தமா அழுதாலும் அந்த கண்ணீரை துடைக்குன்னு யாரையும் வலியுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன்னுடைய துடைப்பவன் ஒரு மனிதர் இல்லை. உனது துடைப்பவன் அனுபவம். உனது துடைப்பவன் அருள். உனது துடைப்பவன் அழகான நாள்கள். உன்னை புண்படுத்தினவர்களால் உனது கண்ணீரை துடைக்க முடியாது. ஏன்னா அது அவர்களால் வரப்போவது இல்லை. உன்னை காயப்படுத்தியவர்கள் துடைக்க வரமாட்டாங்க. அவர்களால் வந்த வலி அம்மனால் வரப்போகும் நிம்மதிக்கு ஒப்பே இல்ல. தங்கமே, நீ வந்த பாதை மிக கடினமானது. நீ நடந்த பாதை முட்கள் நிறைந்தது. நீ விழுந்த பாதை இருள் நிறைந்தது. ஆனா நீ கிளம்பிய பாதையை ஒளியோடு நிறைத்தது யார் தெரியுமா? அம்மன். நீ நெஞ்சம் தாங்காம கண்ணீர் விட்ட அந்த நொடியில் கூட அவள் உன் அருகே நின்று உன்னை கவனித்துட்டாங்க. அவள் உன் கைப்பிடித்து நல்லது வரும் என்று சொல்லாமலேயே உனக்கு உணர்த்தி இருக்காங்க. சில கண்ணீர் துடைக்கப்படாது. சில கண்ணீர் வறண்டு போகணும். அதன் பிறகுதான் உன் ஆன்மா வலிமையா மாறும். இப்போ நீ அழுகிறாய் என்றால் அதன் அர்த்தம் இது. உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் துவங்குகிறது தங்கமே. நீ எத்தனை நாட்களா நான் ஒருத்தி தானா என்று யோசிச்சிருக்க. எத்தனை இரவுகள் முடிஞ்சது. எத்தனை முறை உள்ளுக்கு உடைந்து போயிருக்க. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் இந்த நாள்தான். இன்று உன் உள்ளத்துக்குள் ஒரு விஷயம் சொல்லணும் தங்கமே. நீ அழுத ஒவ்வொரு துளியும் திரும்ப உனக்கு மகிழ்ச்சியாக வந்து சேரும். இது அம்மனின் நெறி. அவள் நியாயம். அவள் தர்மம். உன் கண்ணீரை துடைக்க வந்தவர் யார் தெரியுமா? அதே அம்மன். ஆனா அவள் கையில் துணி எதுவும் இருக்காது. அவள் துடைப்பது உன் இதயத்தை தான். உன் வேதனையை தான். உன் பழைய நினைவுகளை தான். உன் காயங்களை தான். ஒரு நாள் நீ அழுகையை நிறுத்துவாய். ஏன்னா அப்போ உன் வாழ்க்கை அழகா மாறியிருக்கும். அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகளும் அந்த துடைப்பதற்கான முதல் அடியாக இருக்கலாம் தங்கமே. அம்மன் உன்னிடம் மெதுவா சொல்லுறாள். கண்ணீரை நான் துடைத்தாச்சு. இனிமே உன்னை நான் தூக்கணும் தங்கமே. இது உன் நிம்மதியின் ஆரம்பம். இது உன் பிரகாசத்தின் முதல் ஒளி. இது உன் கண்ணீரின் இறுதி இரவு. தங்கமே, இனிமேல் நீ நிம்மதியா இரு. உன் கண்ணீரின் காவலாளி உன்னோட பக்கம் இருக்கிறாள். நீ எவ்வளவு சோதனைகள் சந்தித்தாலும் உன் மனதை நம்பிக்கை நிறைந்ததாக வையு. வராகி அம்மன் உன் உள்நிலை அமைதியை காத்து வருகிறாள். அவள் உன் மனம் குலைந்தால் தன் ஒளியை அனுப்புவாள். நீ அமைதியாக இருப்பது அவளுக்கு வணக்கம்தான். நீ அன்பு அளிப்பதை கைவிடாதே, அதுவே உன் உண்மையான ஆற்றல். வராகி அம்மன் உன்னை அன்பின் மூலம் செயல்படச் செய்கிறாள். யாராவது உன்னை விட்டு சென்றாலும் அவள் உன்னை பற்றி கொண்டிருப்பாள். உன் இதயமே அவளது வீடு.